ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்மசியில் வண்டி நிறுத்தின ஹீரோ அவளுக்கு பீரியட்ஸ் பெயின் தான் சொல்லிட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ அதை கொடுத்துட்டு அடுத்து ஹீட் பேடையும் கொடுக்க, உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் போலேங்கிறா. உனக்கு தெரிஞ்சுமே ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துட்டெல்லாம் இருந்து இவன் கேட்கும்போது, மந்த்லி இப்படியெல்லாம் பெயின் ஆகாது, ரீசெண்டாக ரொம்ப மைண்டுக்கு வேலை கொடுக்குறல்ல அதனால தாங்கிறா. நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னல, முதல் உன்னை நீயே கேர் பண்ணிக்கணும், அப்போதான் உனக்கு வேண்டியதுக்கு உன்னால் சண்டையாவது போட முடியுங்க. சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு வந்தா லிஃப்ட் ஒர்க் ஆகல, நடக்கவே முடியாத நிலைமையில் இருக்கா. இதில் படி வேற ஏறணுமா? சரின்னு சொல்லிட்டு ஏற மெடிசன் வாங்கி கொடுத்து கூடவே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததோடு இல்லாமல் என் பொருளையும் தூக்கிட்டு வர ரொம்ப தேங்க்யூங்கிறா. அப்படி இல்லை, நீ இப்போ சிங்கிள் வேற ஆகிட்ட, யாரை கூப்பிடுறதுன்னு கூட தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தே இல்லையா, அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கும் போது நான் உன்னை ஏமாத்திருவேன் பயப்படுறியோ? நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது. நீ வாங்கி கொடுத்த மெடிசனுக்கான காசை நான் கொடுத்துறேங்க. அதெல்லாம் வேணாம், மெடிக்கல் பில்லா வச்சுக்கோன்னு ஹீரோ சொல்றான். பணம் உனக்கு பெருசு இல்லைன்னா அப்படி எதுக்காக ரூம்மேட்டாலாம் வந்திருக்கியாமான்னு ஹீரோயின் கேட்க, மறுபடியும் சண்டை வந்திருக்கும், இத்தோட விடுன்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு வந்துட்டான். பார்த்தா லிஃப்ட் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் என் நேரம்னு நேரா வீட்டுக்கு வர உள்ள வந்து பார்த்தா ஃபுல்லா தண்ணியா நிக்குது. சிங்க் பைப் ஆஃப் பண்ணாம தண்ணி இவ்ளோ போயிட்டு இருக்கு. ஐயோ, கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் நினைதேன்னு ஆளுக்கு ஒண்ணு மாத்தி வச்சுட்டு மாப்பை எடுத்து போட ஹீரோ நின்னு பாத்துட்டு இருக்கான். என்ன பாக்குற, எடுத்து மாப் பண்ணுங்க. அவனுக்கு அது தெரியல. இப்படி புடிச்சு இந்த பக்கம் நிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு அங்க இருக்கிறது எல்லாம் இந்த பக்கமா தள்ளி ஒரு வழியா எப்பா சாமின்னு முடியாம உட்கார கரெக்டா லில்லி வரா. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும் போது, என்ன ஆச்சா, தண்ணி ஆஃப் பண்ணாம நீதான் போயிட்டியா, பாரு எப்படி ஆயிடுச்சுங்க. நான் அதை யூஸ் பண்ண மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் அதை தொடவே இல்லைன்னு நினைக்கிறேங்க. எது நினைக்கிறியா, இங்க பாரு எவ்வளவு நனைஞ்சு போயிருக்குங்க. அப்பதான் யோசிக்கிறா. லில்லி தான் கை கழுவும் போது போன் வந்ததும் அப்படியே விட்டு போயிருக்கா. ஹீரோக்கு இங்க டென்ஷன் ஆயிடுச்சு. என் வீட்டுல கண்ணா பின்னான்னு எது பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், பரவாயில்ல, இது இவளோட வீடு இல்லையாங்க. போது லீஃபே, நேத்து நடந்ததை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு கோவத்தோட என்ன திட்டுறியா? அதுவும் இல்லாம வீட்டு ஓனர் முன்னாடியே என்ன திட்டலன்னு கோச்சிட்டு கிளம்பிட்டா. என்ன மன்னிச்சுட்டு கியான்ஃபே, இவ இப்படிதான் பே பண்ணும்போது ஃப்ளோர் டேமேஜ்க்கும் சேர்ந்து பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்குள்ள போயிட்டான். தென் அப்படியே கட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரேன். பார்த்தா அங்க ஹீரோ நின்றுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அதை கண்டுக்கவே இல்லை. ஒரே பிஸியா ஃபோன் பேசிக்கிட்டும் ஃபோன்ல நோண்டிக்கிட்டுமே வந்துட்டு இருக்கேன். லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் எல்லாரும் ஏறதால இவ்வளோ ஏறி நின்னுக்கிட்டான். இவளுக்கு என்ன கண்ணு தெரியலையா, என்ன பார்க்காம இருக்கா, எப்படி பார்க்க வைக்கிற பாருன்னு சொல்லிட்டு அச்சுன்னு ஒரு தும்மு. அவ பயந்து போய் யாரா இதுன்னு பார்க்க லீஃப் வேங்கும் போது அப்படியே திமிரா சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங்காக தான் ஹீரோ வந்திருக்கானா. என்ன எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்கிறான். ஏன்னா ஹீரோயின் இன்னும் காணோம். ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு டைரக்டர் கேட்டதும் இல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போறதை பார்த்துட்டான். இப்போ இந்த மீட்டிங் வந்துட்டு சான்லி ஹோட்டல் குரூப்க்கு ஹீரோவோட பேங்கோ ஹீரோனோட பேங்கோ சேர்ந்து ஸ்பான்சர் பண்ண போறாங்க. அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்க. வேலை செய்யற பொண்ணுங்க, ஏன் இதான் லீஃபேயா, போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காருன்னு சைட் அடிச்சிட்டு இருக்காளுங்க. அப்போ இந்த சியா வந்து பார்த்துட்டு கியானோ இல்லையா, அப்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா இவளை மீட்டிங் கூப்பிடவே இல்லை. உள்ள ஹீரோவோட அசிஸ்டன்ட், ஒரு நிமிஷம் பாஸ், நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மொத்த ஜாதகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கியான்ஃபே 27 வயசாச்சு, ஃபேமஸான ஃபினான்சியல் காலேஜ்ல மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க. நான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல தேடினதால தான் அவங்கள பத்தி முன்னாடியே எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா அவங்க டேட்டா அனலைஸ்ல இருக்காங்கன்னு சொல்ல, இதுதான் விஷயமான்ட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமான்னு கேட்டு வெளியே வந்துட்டான். இங்க அந்த சியா பொண்ணு ஹீரோயின் கிட்ட, இந்த டைம் என்ன பண்ண, நீ எந்த வேலையும் பண்ணாம டைரக்டர் என்ன மீட்டிங்கு கூப்பிடாம இருக்கவே மாட்டாங்க. நான் அப்படி எதுவுமே பண்ணலங்கிறா. சும்மா நடிக்காத, டைரக்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ட்ரிக் பண்ற. ஆனாலும் பாரு, நீயும் என்ன மாதிரியே தான் இருக்க, மீட்டிங் கூட உன்னையும் கூப்பிடவே இல்லைங்க. தேவையில்லாம பேசாத, நம்ம இப்ப ஆபீஸ்ல இருக்கோம், எதுவா இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு பேசிக்கலான்னு ஹீரோயின் சொல்லும்போது அவ பேசிக்கிட்டே இருக்காளா. அடி போடிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்ப. அவ டென்ஷன் ஆகி கையில இருக்க காஃபியை ஹீரோயின் மேல கொட்ட போகும்போது கரெக்டா அதை ஹீரோ பார்த்துட்டான். சோ டக்குன்னு அவளை பிடிச்சு இந்த பக்கமா இழுக்க அந்த காஃபி ஃபுல்லா அவன் மேல கொட்டிடுச்சு. இவன் எப்பத்துல இருந்து இவ்வளவு நல்லவானான்னு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் யோசனை போயிட்டு இருக்கும் போது டைரக்டர் வந்து, இவர் நம்ம கம்பெனியோட விஐபி கெஸ்ட், என்ன பண்ணிருக்குன்னு சியாவை திட்ட, இல்ல பரவாயில்ல விடுங்க, கை தவறிதான் கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளீன் பண்றதுக்கு கோட்டை கொடுத்து விட்டுட்டான். அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமான்னு டைரக்டர் மீட்டிங்க்கு கூட்டு போயிட ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, இவன் இவ்ளோ பெரிய ஆளான்னு. இந்த விஷயத்துல இப்போ டாங்கியோ கேட்டு, அப்போ இப்போதைக்கு உனக்கு ரூம்மேட்டா இருக்கவன் ஜீசாங் கேபிட்டலோட ப்ராஜெக்ட் லீடரா இருக்கான், சான்லி ப்ராஜெக்ட்க்குங்க. நானே இப்போதான் அதை கண்டுபிடிச்சேங்கிற நம்ம ஹீரோயின். அவன் உன்னோட ரூம்மேட்னு இப்போதைக்கு யாருக்கும் தெரியாம தானே இருக்கு, அப்படியே இருக்கிறது தான் நல்லது. இந்த ப்ராஜெக்ட்ல மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தான் உள்ள இருந்து சதி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உண்மையில திரும்பிடுவாங்க, பாத்துக்கோங்க. ஐயோ, அந்த மாதிரி நிலைமை வராது தானே, அவனை பார்த்தாலே கெட்டது மட்டும் தான் நடக்குது,
இருந்தாலும் சில டைம் ஹெல்ப்பும் கூட பண்ணிருக்கான். நல்லதே நடந்தா நல்லதுதான்ப்பான்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு இருக்காளாம். இதை எட்டி பார்த்து ஹீரோ மோப்ப முடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். ஏன் உனக்கும் வேணுமான்னு கேக்குறியா? எது கடையில வாங்கின இந்த பிரெட்டைய கேக்குற? எனக்கெல்லாம் வேணப்பான்ட்டு ஃப்ரிட்ஜ்ல தேடிட்டு இருக்கான். மறுபடியும் லில்லி கூட சண்டை போட்டியா என்ன? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாதீங்க. இன்னைக்கு வெதரும் நல்லா இருக்கு, அப்படியே வெளியே போய் நல்லா மனசு விட்டு பேசிட்டு வாங்கங்க. வீட்டு ஓனரா இருந்துட்டு வேணும்னே இன்வால்வ் ஆக கூடாதுமாங்க. கொஞ்சம் தள்ளுறியான்னு சொல்லிட்டு உள்ள வச்சவன் ஒரே வீட்டுல இருக்கோம், எதுவுமே பேசாம இருந்தா அது எப்படிங்கிறான். இவனுக்கு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றும் கிடைக்கல இல்லையா? ஸோ இந்த பிரெட்டே கொடுத்தா நல்லதா இருக்கும்னு நினச்சிக்கிட்டே லில்லிக்கு என் கூட வெளியே வர்றதுக்கெல்லாம் டைம் கிடையாதுங்கிறான். வீக்கெண்டில் கூட பிஸியாவா இருப்பான்னு கேட்க அவ இல்லை, அவங்க ஸ்டூடியோ அப்படி நைட்டு ஃபுல்லாக கூட வேலை பார்ப்பாங்கன்னு அவன் சொல்லும்போது மாடலாக இருக்கிறது கிளாமரஸாக இருக்கும்னு நல்லா நினச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பிரெட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு சரி நான் கிளம்புறேன். வெட்டிங் வென்யூக்கு புக் பண்ண காசு தான் கொடுக்க மாட்டாங்களாச்சே, அட்லீஸ்ட் இந்த வெட்டிங் ரிங்கையாவது ரிட்டர்ன் பண்ணிட்டு வரேன், இதுவரை நான் போடவே இல்லைங்க. மறுபடியும் போய் சிம்பத்தியெல்லாம் ஆக்ட் பண்ணாத ஒன்றும் நடக்காதுங்கிறான். இல்ல நான் டேப்லெட்லாம் போட்டேன், அப்புறம் பிரெட்டை கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டேன், அதை நீ சாப்பிட்டுக்கொண்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது எது நான் கேட்கிறான். உனக்கு வேணானா சாப்பிட வேணாம் வச்சிருன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட. இதுக்கல்லவா சுத்தி சுத்தி வந்தான், செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரிங்கை ரிட்டர்ன் பண்ண வந்த இடத்துல லில்லிய பாக்குறா. அவ ஒரு மாடல் இல்லையா, பட் ரொம்பலாம் ஃபேமஸ் கிடையாது. ஸோ அவளோட மேனேஜர் மிலான் ஃபேஷன் வீக் நெக்ஸ்ட் மந்த் வருது, அதில் கலந்துக்கிட்டா ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆயிடலாங்க, அதுக்கு இவர் தான் வாய்ப்பு கொடுக்கணும் போல. ஸோ ஒரு மாதிரி ஐஸ் வச்சு பேசுறதால அவரும் அதுக்கு சம்மதிச்சிட்டு இருக்காரா. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இவ ஜஸ்ட் வேலை செய்யறதா மட்டும் தானே சொன்னா, இங்க பண்றத பார்த்தா லீஃபைய கழட்டி விட்டுருவா போலயே. அப்போ நான் அவன் கூட சண்டை போடுறதை விட்டுட்டு கொஞ்சம் இறக்க குணத்தை காட்டணும் போலேன்னு சொல்லிட்டு இப்ப நேரா வீட்டுக்கு வந்தவன் லில்லி ஒருத்தரோட இருந்ததை அவன் கிட்ட சொல்லவான். அவன் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும் தான், ஆனா மத்தவங்க தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள ஓவரா போற மாதிரி இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அவன் வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு பொம்மையை வச்சு விளாண்டுட்டு வர இவ்வளவு பார்த்து ஷாக் ஆயிட்டான். ஆக்சுவலா டின்னர் சேர்ந்து சாப்பிட உனக்கு ஓகேவான்னு கேட்க வந்தங்க. எது சேர்ந்து சாப்பிட்றதா? என்ன திடீர் கரிசனம் எட்டி பாக்குது? ஏதாச்சும் பிராங்க் பண்றியா இல்ல பிளான் வச்சிருக்கியா? என்ன வேணும் சொல்லுன்னு கேட்க தனித்தனியா சாப்பிட்டாலும் செலவாகும்ல, அதனாலதான் கேக்குறேங்க. அப்படி வரையா நீ? அப்போ எனக்கு இந்த டிஷ்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சிக்கன் சூப்புன்னு ஆரம்பிச்சவன் லிஸ்ட் பெருசா போக நீயே ஆர்டர் பண்ணி தின்னுக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா ஹீரோயின். தென் அப்படியே கட் பண்ண நைட்டு போல இவளோட அப்பா அம்மா வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. பிரேக்கப் ஆன விஷயம்லாம் தெரியாது. ஸோ புது வீடு எப்படி இருக்கு காட்டுங்கும் போது நான் இன்னும் பொருளெல்லாம் எடுத்து வைக்கல, அப்புறமா காட்டுறேங்கிறா. சரிம்மா இப்போ வீட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, வெட்டிங்கை பத்தி 2 ஃபேமிலி உட்காந்து பேசிக்கலாமான்னு கேட்க இல்லப்பா இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்கோம், ஸோ வெட்டிங்கையே தள்ளி போட்டோம், அப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டா. தென் இப்போ தண்ணி குடிக்கலான்னு வெளியே வரேன். உன் வீட்டு டோருக்கு சவுண்ட் ப்ரூஃபே கிடையாது, குவாலிட்டி கம்மியா போட்டிருக்கேன், நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே வெளியே கேட்டுச்சுங்க. அப்போ இனிமேல் ஃபோன் பேசும்போது இன்னும் மெதுவாக பேசிக்கலாங்கிறா. பிரேக்கப் பற்றி சீக்கிரமாக உன் ஃபேமிலி கிட்ட சொல்கிறது தான் நல்லது, தள்ளி போடுறதால ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. என் மேலே அக்கறை இருந்தா நீ இதெல்லாம் கண்டுக்காத மாதிரி தான் இருந்துக்கணும்னு சொல்லிட்டு போறாளா. என்னம்மா கண்ணு ரெட்டாக இருக்கு, அழுதியா என்னன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டு போறா. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லலாம் தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தா மனுஷங்க எப்போவோ இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல அடுத்து உனக்கே இந்த நிலைமை தான் பார்த்திருன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டா. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா ஹெச்ஆர் கூப்பிட்டு லே ஆஃப்ல இவளோட பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணுறேன், என்ன எதுக்காக நீங்கள் வேலையை விட்டு தூக்கணும்னு கேட்கும்போது இந்த முடிவை நாங்கள் எடுக்கல, எங்களை விட பெரிய ஆட்கள் எடுத்திருக்காங்க, எந்த பேஸில் ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும், உனக்கு இருக்க திறமைய இங்கே இருந்து வேஸ்ட் பண்ணிக்காதன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த சியா பார்த்த வேலை தான் போல, என பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போறா. அப்படின்னு இப்போ இருந்த வேலையும் போயிடுச்சு, மொத்தமாக பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. கியான்ஃபே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் உன் வாழ்க்கையோட உச்சத்துல இருந்து தான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன், ஆனா இப்போ உறவும் போச்சு வேலையும் போச்சு, எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இதுல ஷூ போட்டு வேற நடக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பரை மாட்டிக்கிட்டு எடுத்துட்டு போக கரெக்டா இதை ஹீரோ பார்த்துட்டான். உள்ள டைரக்டருக்கே ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு இப்பதான் தெரிய வருது. மேலதிகாரிகள் முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த சியா தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு தெரிஞ்சு அவளை திட்டுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஏதோ மெசேஜ் வர அவளை எதுவுமே பேசாம அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட இவனை திட்டுத்தனமா இவங்க அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆங்கிள் மோசமா யார் இப்படி போட்டோ எடுத்ததுன்னு கேட்கும் போது இவங்க அப்பா தான். ஆக்சுவலா அவரு நீங்க வீட்டுக்கு திரும்ப வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்காக தான் உங்க மேனேஜ்மெண்ட் மேல ப்ரெஷர் போட்டது, உங்க ப்ராஜெக்ட்லயும் இன்வால்வ் ஆனாரு, பட் எதுவுமே நடக்கல. இப்ப கடைசியில உங்களை பத்தி ரூமர்லாம் கிளப்பி விட்டு இருக்காருங்க. ரூமரை பரப்பதுக்கு நான் என்ன செலிபிரிட்டியா, அதெல்லாம் ஒர்க் ஆக போகுதுன்னு கேட்க உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமான்னு இவர் கேட்கிறாரு.
ஆ இங்க வேலை செய்யற கிளர்க் பொண்ணு. என்ன இவளோட சேர்ந்துக்கிட்டு கம்பெனி சீக்ரெட்ல பரப்பி விட்டுருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மேனேஜர் அரெஸ்ட் ஆனதால தான் நான் இதுக்குள்ள வர வேண்டியதாயிடுச்சு. இதுல எப்படி என்ன ப்ளேம் பண்ணலான்னு ஹீரோ கேக்குறான். இதுதான் மெயின் பிரச்சனையே. இந்த பொண்ணோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் மாசமாவே மேனேஜரை எக்ஸ்போஸ் பண்றதுதான் இவளோட வேலையாவே இருந்திருக்கு. அது ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்டையும் போஸ்ட் பண்ணிருக்கா. இது கியானையா சொல்றீங்க? பரவாயில்லையே, பெரிய ஆளா தான் இருப்போ போலேன்னு யோசிச்சுவேன். இப்பதான் புரியுது அந்த டைரக்டர் எதுக்காக ஏலத்துக்கு அவளை கூப்பிட்டு வந்தான்னு. இது மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது அந்த பொண்ணை கை காட்டிட்டு அவங்க தப்பிச்சுட்டு போறாங்க. ஒரு நிமிஷம், அவ வேலையை விட்டு போறத பார்த்தனே, அது இந்த போட்டோஸ் அலையான்னு கேட்கும்போது இந்த ஆபீஸ்குள்ள நடக்கிற விஷயம் அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. பட் இப்போ நீங்களும் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. மேனேஜரை மாட்டி விட்டதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு மட்டும் அவங்க சந்தேகப்பட்டா என்ன ஆகும்னு தெரியும்லங்க. அது எப்படி? நான் தான் ஒண்ணுமே பண்ணலன்னு கத்துறான். அமைதியா யோசிங்க. நீங்க பேசுறதை விட உங்க முகத்தை பார்த்தாலே சஸ்பீஷியஸா எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிடுங்க. இப்பவே அந்த கிழவன் போய் நான் பேச போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜியா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. வேலையும் போயிடுச்சு, இப்ப எப்படி சமாளிக்க போறேன்னு அவ கேட்கும்போது, இப்போதைக்கு இருக்க காசை வச்சு 3 மாசம் சமாளிச்சிடுவேன். இதுவரை பேக் ஆஃபீஸ்ல இருந்தாச்சு, இனி ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதுதான். இப்படியே என்னோட கரியரையும் வளர்த்துக்க போறேங்க. இப்பவாது உனக்கு புரிஞ்சுதே, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஈஸியா வேலை கிடைச்சிருமான்னு கேட்கும்போது டைரக்டர் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, சோ ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அப்பான்னு கூட கூப்பிடாம பேரை பிடிச்சி லீலின்னு கத்திட்டு வரான். சொல்ல போனா இவங்க ரிச்சான ஃபேமிலி தான். ஹீரோ தான் அவங்களோட ஒட்டாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கான காரணம் தெரியல. இப்போ வந்தவன் நீங்க தானே அந்த போட்டோ எடுத்ததுன்னு சத்தம் போட, எந்த போட்டோ? ஓ அதான், நான் எடுக்கலன்னு சொன்னா மட்டும் நம்பிடுவியான்னு கேக்குறாரு அப்பா. இல்லன்னு சொன்னா உங்க மனசாட்சி அதை ஒத்துக்காது, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அது எப்படி என் மகனோட பேரை கெடுக்கணும் நானே இப்படி எல்லாம் பண்ணுவேனான்னு கேட்க இப்பதான் இவனுக்கே புரியுது. அப்ப யார் அந்த போட்டோ எடுத்திருப்பான்னு யோசிக்கிறான். இப்ப அப்பாவும் அப்ராட்ல படிச்ச, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண, ஸ்டார்ட் அப் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண, நானும் பையன் வளர்ந்துட்டு வரான்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே தப்பா போயிடுச்சு. இன்னும் குழந்தையா தான் இருக்க. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது அமைதியா உட்காந்து யோசிக்காம மொத்த பழியும் ஏன் மேல போட்டு இங்க வந்துட்டல. சரி இப்போவாது வந்தையே, ஒழுங்கா நம்ம ஆபீஸ்ல வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்க. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, அதை விட நம்ம கம்பெனி எவ்வளவோ பரவாயில்ல, புது டெக்னாலஜியோட இருக்கு, வா ஒழுங்காங்க. புது டெக்னாலஜியா? அதுக்கான லைசன்ஸ்லாம் வேற ஒருத்தர்கிட்ட தானே இருக்கு. இதுதான் உங்களோட பெரிய வீக்னஸே. உங்களோட ஓன் ஐபி ஓனர்ஷிப் இருக்கும்போது சொல்லுங்க, அப்ப இத பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். அப்படியே கட் பண்ணி நைட்டு போல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா. லில்லி வெளியே நின்னுக்கிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு, நான் லீஃபேவை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை அவன் கிட்ட சொல்லிடுங்கிறா. பிரேக்கப்பா? இதனாலன்னு கேட்கும்போது, கொஞ்ச நாளாவே எங்களுக்குள்ள செட் ஆகலன்னு உனக்கே தெரியும், அப்புறம் இந்த போட்டோவால தான் முடிவே பண்ணன்னு காட்ட. இவ அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிட்டா. இதை நம்ம அதை போட்டோஷாப் பண்ணிருக்காங்க, எனக்கும் லீஃபேக்கும் இடையில எதுவுமே கிடையாதுங்க, இத பேசுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல, லீஃபே கிட்ட என்னோட பாஸ்போர்ட் இருக்கு, எனக்காக அதை மட்டும் வாங்கி கொடுங்கிறா. மேற்கொண்டு பேசினது காட்டல. இப்ப நேரா உள்ள வந்தவன் பிரேக்கப்பான விஷயம் தெரிஞ்சு இந்த லீஃபை என் பொருளெல்லாம் தூக்கி உடைச்சிட்டா, நான் என்ன பண்றது, ஒத்த பைசா இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன், மறுபடியும் நட்டத்துக்கெல்லாம் என்னால நிக்க முடியாதுன்ட்டு முன்னாடி உடையிற மாதிரி இருக்க பொருள் எல்லாத்தையுமே சேஃபான இடத்துல எடுத்து வச்சுட்டா. இப்போ ஹீரோ வர சவுண்ட் கேட்டதும் அவளோட ரூம்குள்ள ஓடி போக கரெக்டா இதை ஹீரோ பார்த்துட்டான். ஆனா உள்ள இப்படி பொருளெல்லாம் காணாம போய் கிடக்க, உணரமான்னு கதவு போட்டு தட்டவும், எதுக்குப்பா சத்த போடுறன்ட்டு வரா. இவ வீட்டுல இவெல்லாம் பாசு, உனக்கு வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு நான் காரணமா இருக்குன்னா என்னன்னு கேட்கும்போது, நீ எப்படி காரணமாவ, அந்த சியாவோட பொசிஷனுக்கு நான் வந்துருவேன் பயத்திலேயே அவ என்னை துரத்தி விட்டாங்க, அப்போ இதுக்கு காரணம் நான் கிடையாதான்னு கேட்கிறான். எப்படி உன்னால என்ன அஃபெக்ட் பண்ண முடியும், நம்ம ரூம்மேட்ஸ்னு யாராவது கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்கும்போது, நான் சொல்லலையே, ஆனா எதுக்காக இந்த வீட்டு விட்டு போறேன்னு கேட்கிறான். நான் எங்கேயும் போலேன்னு இவ சொன்னதும், அதான் வீட்டு விட்டு போலல, அப்புறம் உன்னோட திங்ஸ் எல்லாம் காணும் இவன் திருப்பி கேட்கிறான். நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், மைண்டை உன்னையே யோசிக்க வைக்க கூடாது, இது மாதிரி மாத்தி மாத்தி வேலை செய்யும் போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுங்க. சே ஓனரம்மா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தரங்கும் போது, ஏய் இப்ப நம்ம 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம், சேம் லெவல்ல தான் இருக்கோம், நீ எனக்கு டீச் பண்றியான்னு இவ திருப்பி கேட்க, எது சேம் லெவலா, எப்படி உன்னால சொல்ல முடியுது, நான் சாண்ட்லி ப்ராஜெக்டோட லீடர், நீயும் நானும் ஒன்னான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அந்த மேனேஜர் மட்டும் அரெஸ்ட் ஆகலன்னா உன்னால இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க முடியுமா, உங்க கம்பெனி பத்தி விசாரிக்கும் போது உன்னை பத்தி யாருமே என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு கேக்குறா. அதுவா, எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுமா, பரவாயில்ல விடு, ஆபீஸ்ல ஓரம் கட்டுறதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரங்க, தேவையில்ல இந்த ஆபீஸ் பொலிட்டிக்ஸ்லாம் எனக்கு கத்துக்கணும்னு அவசியமே இல்லைன்னு இவ சொல்லும் போது, அப்படியா வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, நீயே என்கிட்ட வந்து என்னோட ஸ்டூடெண்டா உன்னை ஏத்துக்க சொல்லி கெஞ்சி கூத்தாடுதான் போறேங்க.
அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன்கிட்ட இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கணும். இப்பவே ஹெல்ப் கேட்க போறியா? கேளுன்னு உட்காந்துட்டு இருக்கான். நீ இதுவரை ரெட் கலர் காரை ரெண்டுக்கு எடுத்திருக்கியா? இல்ல. சரி, டிரைவராவது வேலைக்கு போயிருக்கியான்னு கேட்க, அதுவும் இல்ல. அப்புறம் இது எப்படி வந்ததாமான்னு அந்த போட்டோவை காட்ட, அன்னைக்கு இவ குடிபோதையில இருக்கும்போது இவன் தானே கூட்டு வந்தான். சீட் பெல்ட்டை போட வரும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் வந்திருக்கு. அந்த கார்ல உள்ளவங்க தான் இந்த போட்டோவை எடுத்திருக்காங்க. அது இருக்கட்டும், அந்த போட்டோ எப்படி உன் கைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டவன் டக்குன்னு போனை எடுத்து பார்க்க லில்லி கிட்ட இருந்து வந்திருக்கு. அவன் எதுக்கு உனக்கு சென்ட் பண்ணுன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு வாங்கினவன் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறியான்னு கேட்கும்போது லூஸ் மாதிரி பேசாம பாயிண்ட்டுக்கு வாங்குறான். சரி சொல்றேன், லில்லி உன்னை பிரேக்கப் பண்றதா என்கிட்ட சொல்லி விட்டாங்க. காரணம் என்னன்னு கேக்குறியா? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகலன்னு சொல்றாங்க. அனுசரிச்சு போகலையா? இது நாள் வரைக்கும் எப்பவுமே நான் தான் அவகிட்ட விட்டு கொடுத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றான் பையன். பட் பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. சரி, இந்த போட்டோவை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இதுவான்னு அசால்ட்டா பேசுவோம். இப்ப சொல்ற நீ எப்படி நான் உன் காருக்குள்ள வந்த? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல? என்ன மயக்கம் போட வச்சுட்டியா என்னன்னு சொல்லிட்டு கத்துறா. நீ பட்டுக்கு தப்பா நினைக்காதமா, முதல்ல இந்த போட்டோவை தான் டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளோட போனை வாங்க ட்ரை பண்ண, அவ கொடுக்க மாட்டேன்னு ட்ரை பண்ண, ஸ்லிப் ஆகி மேல விழுந்ததுல ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. எம்மா சாமின்னு பிரிஞ்சு உட்கார. இப்ப கட் பண்ணா இப்ப சொல்றாங்கிற மாதிரி ஹீரோயின் கெத்தா உட்காந்துட்டு இருந்தா. ஹீரோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு, நான் தான் ஏற்கனவே உண்மையை சொல்லிட்டேன்ல, அதான் சாரியும் சொல்றேன்ல, நீ ஓவரா குடிச்சிருந்ததால உனக்கு ஞாபகம் இல்ல, மறுபடியும் இத பத்தி எல்லாம் பேசிக்கிற நிலைமையில நம்ம 2 பேருக்கான உறவு இல்ல. உன் மேல இதுக்காக எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும். அப்படி யாரு மேல ஃபீலிங்ஸ் வந்தாலும் இல்ல, அது வேணா. இது மாதிரி நான் எந்த பொண்ணுகிட்டயும் நடந்துக்கிட்டதே கிடையாதுங்கிறான். அப்போ வேணும்னே உன்னை மாட்டி விடணுங்கிறதுக்காகவே இந்த ஆங்கிள் யாரோ உன்னை போட்டோ எடுத்திருக்காங்கன்னு சொல்றியான்னு கேட்க, அதான் உண்மைங்கிறான். இருந்தாலும் எதுக்காக இந்த போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்க, ஏமா உனக்கு மறதி நோய் ஏதாவது இருக்கா என்ன? எத்தனை டைம் தான் உன்கிட்ட சொல்றது? இதை யார் எடுத்தாங்கன்னால எனக்கு தெரியாது. ஆனா இதை வச்சு ரூமரை மேக் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஒரு முட்டாளா தான் இருப்பான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. என்ன மாதிரி பொண்ணான்னு இவன் முறைச்சதும், ஆமா உன்ன மாதிரி டேலண்டான பிள்ளைய சொல்ல வந்தேன்னு சொன்னதும் அவளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. தென் இப்போ கட் பண்ண ரூம்குள்ள வந்து லில்லியோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணவன் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு பேக்ல போட்டு வெளியே வைக்க, கரெக்டா இதை ஹீரோயின் பார்த்துட்டா. இவங்க பிரேக்கப் பண்ணதுல இவளுக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். இப்போ அடுத்த நாள் லில்லி கால் பண்ணி அவளோட திங்ஸை எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டான்ல ஹீரோ, அதை வெளியே மட்டும் கொண்டு வந்து கூடன்னு கேட்கிறா. ஹீரோவும் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மெல்லமா எடுக்க போக கரெக்டா எழுந்து வந்துட்டான். சார் இன்னைக்கு லீவ் போட்டாரு, அப்படியே நேரத்துல எந்திரிச்சேன்னு கேட்க, நான் கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரணுங்கிறான். இது கீழே வாங்க போறியா? ஒரு வார்த்தை சொல்லு, நான் குக் பண்ணி தரேன் உனக்காக. நீ ரூம்குள்ள போய் பெட்ல படுத்து ரெஸ்ட் எடு, நானே ரெடி ஆனதும் கூப்பிடுறேன், அப்ப வந்தா போதுங்க. நிஜமா உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே, காரணம் இல்லாம கரிசனம் காட்டுறேன்னு ஹீரோ கேக்குறான். இல்ல, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, உன்னை விட்டு போயிட்டால, அந்த ஃபீலிங்ஸை என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு லைனா ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு தரேன்னு அவனை ரூம்குள்ள அனுப்பிட்டு லில்லியோட பேக் எடுத்துட்டு நைஸா நழுவிட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.